வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு வாகன அனுமதி. கைக்குண்டுடன் பிள்ளைகளை பணிய கைதியாக்கிய தந்தை. தென்னிலங்கையில் பரபரப்பு. அழியப் போகும் பூமி, விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இன்றுடன் முடிவடையும் கால அவகாசம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. வவுனியாவில் கிராம சேவையாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு. முதல் முறையாக இலங்கையில் AI செய்தி வாசிப்பாளர்கள். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தனித்துவ முயற்சி. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், மாகாண அரசு அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு வரி செலுத்தும் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கட்டாய ஓய்வு வயது 65 நீடிக்கப்பட்டு பின்னர் 60 குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த காலகட்டத்தில் 65 வயது பூர்த்தியடைந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த கடமை சலுகை வழங்கப்பட உள்ளது. பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பிரதீப் அசரத்னவினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை பிரகாரம் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரியில்லா வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்குமாறு 105 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். கொழும்பின் புறநகர் பகுதியான ஹங்வெல்ல அரசு ஊழியர் வீட்டுத் தொகுதியில் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். கைக்குண்டுடன் அவர் தனது பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் 2 பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபர் கைக்குண்டை ஏந்தியவாறு வீட்டுக்குள் பிரவேசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது 2 பிள்ளைகளை பிணை கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2 பிள்ளைகளை மீட்கும் முயற்சியில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். பூமியில் மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளனர். அதாவது டெல்லி மெயில் அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர். அதில் இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும். அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸை எட்டும். அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது. அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும். பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் கூறுகையில், உலகில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம். இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும். பின்னர் பூமியில் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும். அது பாங்கேயா அல்டிமா என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும் பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அவ்வாறு நிகழும் போது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள். அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சம் இல்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி வரை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய முடியும் என்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யும் நேரம் இன்றைக்கு பிறகு நீடிக்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார். இதற்கான விண்ணப்பங்களை இன்று கிராம அலுவலர்கள் மூலமாகவும் தேர்தல் ஆணைய இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் கிராம சேவையாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2 நாள் சுகையின விடுமுறை வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா கிராம சேவையாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் தங்கள் சேவையினை பெற்றுக் கொள்வதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறித்த பணி பகிஷ்கரிப்பானது சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2 செய்தி வாசிப்பாளர்களை செய்தி வாசிக்க செய்துள்ளது. இது உள்ளூர் ஊடகத்தில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல சிங்கள மொழி செய்தி வாசிப்பாளர்களான சமித குணரத்ன மற்றும் நிஷாந்தி பண்டார்நாயக் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி வாசிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தி வாசிப்பாளர்களின் அறிமுகம் நடந்துள்ளது. நாட்டில் சிங்கள மொழியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி ஒளிபரப்பப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.